இந்த தங்கலான் படத்துல உரிய ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிறீங்களா? இல்ல உரிய ரெகக்னிஷன்னா, அடிமைப்பட்டு தான் வந்து அங்க போனாங்க அப்படின்றது வந்து வரலாறு கிடையாது. புத்திசமுக்கும், வைஷ்ணவிசமும் அங்க சண்டை இருந்ததுங்கிற மாரி காட்டுறாரு இல்லையா? சண்டைலாம் எதுவுமே கிடையாதுங்க. சண்டை கேஜிஎஃப்ல வந்து சண்டையே போட்டுக்கல. எல்லாருமே இணக்கமா வேலை செஞ்சாங்க. வரலாற்றுல வந்து புத்தரே பார்த்தீங்கன்னா, அந்த 10 அவதாரத்துல ஒரு அவதாரமாவும் சொல்றாங்க. சுத்த ஃபிக்ஷன் தான் அவர் எடுத்தது. ஆமா, அவரோட ஃபேண்டசி இத வந்து டிப்ரைவ்டு கிளாஸஸ் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக வந்து பிரிட்டிஷ் மட்டும் தான் பாடுபட்ட மாரி காட்டுறாரு. இப்ப கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ராவ் சாஹிப் மதுரை பிள்ளை அவர்களுடைய கொள்ளு பேரன் திரு மதுசூதனன் பராங்குசம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. தங்கலான் படத்துடைய அந்த மதுரை பிள்ளை தான் வந்து அவர் அங்க காரணமா இருந்தாரு எல்லாம் அப்படின்னு. யார் சார் அந்த மதுரை பிள்ளை? ராவ் சாஹிப் எம்சி மதுரை பிள்ளை வந்து சென்னை மாகாணத்தினுடைய முனிசிபல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர். அதாவது ரிப்பன் பில்டிங் கட்டின டைமில் 1908 அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இங்கே வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்த பிலியாந்த்ராபிஸ்ட். அவர் he was a philanthropist. ஸோ அண்டு ஹேட் அ கிரேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் வந்து அவர் நிறைய டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக வந்து பாடுபட்டார். மெயினாக அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக. ஒப்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட் ஒரு தலைவர் உருவாகிறது வந்து ஒரு செஞ்சுரி ஆகும். இவர் செஞ்சுரிக்கான தலைவர். அதை வந்து மறைக்கப்பட்டதாக வந்து தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து வெளியே தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். டவுட்டன் டவர் கிளாக் அதை வந்து அவர் தான் வந்து அதை கட்டுனது. டவுட்டனில் இன்றைக்கி இருக்கிற டவர் கிளாக்கு அவர் தான் கட்டுனது. அதுக்கப்புறம் நிறைய அந்த சட்டசபையில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ஆதாரமாக வந்து செல்ஃப் அசர்ட்டிவ்னஸ் ஆதி திராவிடான்ட்டு தார்வாட் யூனிவர்சிட்டி கர்நாடகாவிலேருந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் இவங்களோட இணக்கமாக இருந்து ஹஸ் வாய்ஸ்ட் அவுட், சப்போர்ட்டட் தம். அதில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ட்டு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. அதில் வந்து முக்கியமான பச்சபாஸ் காலேஜில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து தாத்தா வந்து எங்கள் கொள்ளு தாத்தா வந்து தான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணி he was the backbone ஆஃப் ஆதி திராவிட மகாஜன சபை. ஸோ அதில் வந்து அப்போ வந்து அம்பேத்கரோட கொள்கைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அயோத்திதாச பண்டிதர் இருக்கார், அவருமே வந்து இவங்க எல்லார் கூடவும் பயணிக்கிறாங்க. இப்போ அதில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அவருக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணி அம்பேத்கரோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறார். ஓகே சார். இவருக்கும் அந்த கேஜிஎஃப்க்கு என்ன சார் தொடர்பு? கேஜிஎஃப்க்கு எப்படி தொடர்பு ஆகுதுன்னா, கேஜிஎஃப்போட வரலாறு ஃபஸ்ட்டு தெரியணுங்க. கேஜிஎஃப் கோலார் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஊர் பேர் கோலார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் கோலார்னு வச்சான். குவலயபுரம் தான் அது பேர். குவலயபுரம் குவளை மலர்கள் இருக்கிற ஊர் அது. அது வந்து தங்கலானில் காட்டியிருப்பாங்க. சில சீன்ஸ் எல்லாம் அதெல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு மஞ்சள் பூ மாதிரி. அதெல்லாம் வந்து அந்த பூ இருக்கிற ஒரு ஊர். அது வந்து வாயில் நுழையாததுனால கோலார் அப்படின்ட்டு கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்னு பிரிட்டிஷ் தான் வச்சான். பிரிட்டிஷே பல முறை வந்து தோல்வி அடைகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது சோழர் காலத்துலேருந்தே வருது. சோழர் காலத்தில் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க அங்கே. அங்கே கோலாரம்மன் கோயில்னு இருக்குது. நிறைய கோயில் அங்கே கட்டியிருக்காங்க. அங்கே வந்து கோல்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரிப்பறையர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிறாங்க அங்கே. அவங்க ஆல்ரெடி வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது ஆனால் டேட்டட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலாறில் ராமாயண கதைகள்லேயும் போகுது. மாரிசன்ற மான் வந்து அங்கே வந்து ராமர் வந்து அம்புல இது பண்ணதாகவும் அதோட தங்க இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆனதாகவும் வந்து தான் ஒரு வரலாறு இருக்குது. அங்கே சீதாராமர் கோயில் இருக்குது. அது மாதிரி வரலாறு இருக்குது.
அதே நேரத்தில் வந்து இப்போ பௌத்த மதம் ஃப்ளரிஷ் ஆகிறது வந்து அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சார் இந்த படத்துல இந்த தங்கலான் படத்துல உரிய ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிறீங்களா? ராவ் இல்லை, சாஹிப் உரிய ரெக்கக்னிஷன்னா அடிமைப்பட்டு தான் வந்து அங்கே போனாங்க அப்படின்றது வந்து வரலாறு கிடையாது. அதாவது வந்து அடிமைகளாக வந்து இருந்தாங்க. அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்து தே மேட் தம் டு சிவிலைஸ். நாகரீக வளர்ச்சி அடையிறதுக்கு தான் வந்து கிராமத்துலேருந்து கூட்டின்னு வந்திருக்காங்க. சிவிலைசேஷன்னா என்ன? சிவிலைசேஷன் இஸ் ஒரு சம்திங் நாகரிகம். டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நிறைய டெவலப்மெண்ட்ஸு, நாகரிக வளர்ச்சி. ஆனால் இயற்கையோட இயற்கையாக வாழறது வந்து இட் இஸ் கிரீன் இதுதான். பட் வந்து அவங்களோட இன்னும் கொஞ்சம் இதை சிவிலைஸ் ஆக்கணும்னு தான் அங்கேருந்து வந்து கூப்பிட்டு வந்து இதை ஆக்சுவலாக பார்க்கணுன்னா பிரிட்டிஷ் வந்து கோல்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டாங்க பீப்புளை. அவங்க வந்து வரும்போது அவங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸு இங்கே கோலாரில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி வந்தது. மைசூர் மகாராஜாவோட இதில் தான் பிரிட்டிஷே உள்ளே வராங்க. பிரிட்டிஷ் டைரெக்டாக வரல. மைசூர் மகாராஜா சமஸ்தானத்தில் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு ஓகே சார். வராங்க. அங்க இருந்த மக்கள், இந்த கோலார்ல இருந்த மக்கள், ஆதி திராவிட மக்கள் வந்து அடிமைகளா இல்லையா? ஆதி திராவிட மக்களை வந்து அடிமைத்தனம் படுத்தலை. அவங்கள வந்து வேலை அவங்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டது. வேலை வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. அங்கே நிலம்லாம் கிடையாது. கோலாரில் வந்து யாருக்கும் ஆதி திராவிடருக்கு நிலம்லாம் கிடையாது. வேலூர் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க வேலை செய்ய. மெயினாக வந்து நான் வட ஆற்காடு மாவட்டம் தான் அது வந்து படத்தில் காமிக்கிறார். அது அந்த அதுலேருந்து கூப்பிட்டு வரவங்க, அதுலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான் முக்கால்வாசி பேர் அங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அந்த ஊர்லன்றது வந்து அங்கே இடத்தெல்லாம் பிடுங்கல. அங்கே வந்து ஃபுல்லாகவே தே வாண்ட் டு ஏர்ன் மணி. பணம் சம்பாதிக்கிற ஒரே இதில் தான் வந்து எல்லாருமே வேலை வாய்ப்பு கொடுத்து சமூகத்தில் உயர்த்தினாங்க. வெள்ளைக்காரர் இருந்த பீரியடில் வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நடந்தது. அவங்களுக்கு ரேஷன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எதுவுமே வந்து இப்போ இல்லைன்னு சொல்ல அளவு. சார், ஆனா இந்த தங்கலான் படத்துல பார்க்கும்போது அந்த மதுரை பிள்ளைக்கான ரெஃபரன்ஸ் எதுவும் இருந்த மாதிரி தெரியலையா? அதுதான் அது வந்து அவங்க வந்து டேட்டட் பேக் டு 1815 போடுறாங்க. எப்படி அங்கேருந்து ட்ராவல் ஆகி வராங்க அதை தான் காட்டுறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து சிவிலைஸ்டு ஆன விஷயத்த வந்து அதில் ஒன்றுமே காட்டல. அடுத்த பாட்டில் காட்டுவாங்கலாம் தெரியாது. பட்டு அவங்க மெயினாக ஃபோக்கஸ் வந்து ரிலீஜியஸ் அரசியல் தான். அது அப்போ வந்து கேஜிஎஃப்ல என்ன நடந்ததோ அதை காட்டாம ரிலிஜியஸ் ஆங்கிள் எடுத்துட்டாங்களோ? ரிலீஜியஸ், அதாவது வந்து சமத்துவத்தை காட்டுறன்ட்டு அடிமைப்பட்டதை வந்து காட்டியிருக்காங்க. சமத்துவம் எப்படி அடிமைப்பட்டது சமத்துவமாகும்? இப்போ சமத்துவமாக இருக்கிறது வந்து இப்போ அடிமைப்படுத்துகிற மாதிரி காட்டுறது வந்து அதுலேருந்து ஒரு தலைவன் உருவாகிறத வந்து காட்டவே இல்லை. இப்போ அதில் வந்து கான்ட்ராக்டராக இருந்து எங்கள் கொள்ளு தாத்தா வந்து இங்கேருந்து மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து அங்கே ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி இருந்த பீரியடில் 1850லேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. பட் 1880 பீரியடில் அவர் வந்து இங்கேருந்து போயிட்டு இஎஸ் டெவலப்டு மெனி திங்ஸ். அங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மைனிங் கான்ட்ராக்டரில் இருந்ததுனால அந்த டிப்ரெஸ்ட் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து தெய்வ வழிபாடுக்கு வந்து கோயில் இல்லை. அதுக்கு ஸ்ரீ நம்பெருமாள் சந்நிதின்னு உருவாக்குனார். நம்பெருமாள் சந்நிதி ஆண்டர்சன் பேட்டை. அங்கே இருக்கிற ஊருங்க பேருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளைக்காரங்க பேர் தான் இருக்கும். கோரமண்டல், உரிகம், சாம்பியன் ஸ்ட்ரீட், ஸ்மித் ரோடு, இந்த மாதிரி நிறைய வெள்ளைக்காரங்க பேர் தான் இருக்கும். அப்போ ஆண்டர்சன் பேட்டில் ஸ்ரீ நம்பெருமாள் சந்நிதியை உருவாக்கி அவங்க வந்து வழிபடணும். அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆச்சாரியார்கிட்ட அவரு இனிஷியேஷன் எடுத்துகிட்டு வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. சங்கு சக்கர லாஞ்சனம் வந்து தோலில் எடுத்துக்கிட்டு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் திருவடியை சரணாகதின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து வந்து இங்கே கோயிலை நிர்வாகம் பண்ணி பள்ளிக்கூடத்தை உருவாக்கி, அது பள்ளிக்கூடம் வந்து மதுரை ஸ்ரீ நம்பெருமாள் மிடில் ஸ்கூல், அதோட மேனேஜர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் தான் நான். அங்கே ஸ்கூலை உருவாக்கி அங்கே வந்து நிறைய பேருக்கு எஜுகேட்டட் ஆக்கி நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. சார், ஆனால் இப்போ மதுரை பிள்ளை அவர்கள் குறித்து இவ்வளோ சொல்கிறீங்க, கேஜிஎஃப் சுற்றி அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. பட் அவருடைய ரெஃபரன்ஸ் இல்லை. பட் ஆனாலுமே அந்த வைஷ்ணவிசத்தை, புத்திசமுக்கும் வைஷ்ணவிசமும் அங்கே சண்டை இருந்ததுங்கிற மாதிரி காட்டுறாரு இல்லையா? சண்டைலாம் எதுவுமே கிடையாதுங்க. சண்டை கேஜிஎஃப்பில் வந்து சண்டையே போட்டுக்கல. எல்லாருமே இணக்கமாக வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு கூட போய் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் இருக்குது.
ஜெயினிசம் பற்றி எதுவுமே பேசலையே. புத்தர் மாதிரி தான் ஜெயினரும். அவரு வந்து நிறைய இடத்துல வந்து தலையை துண்டிச்சு சிலை இங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது. கர்நாடகா சரவண பெலகுலான்ட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வரலாற்று சான்றுகள் ஜெயின மதத்துலேயும் இருக்குது. இப்போ ராமானுஜாச்சாரியாரோட வழி வந்தவங்க நாங்கள். அது வழியில் வரும்போது அந்த ரெஃபரன்ஸ் படி எங்களுக்கு வந்து அவர் ஆச்சாரியன்னா வந்து எல்லாருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை வந்து கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் திருவடி வந்து மோட்சத்தை இது அடிக்கிறாரு, வைகுண்ட பதவி அடிக்கிறாரு. சார் அந்த கேஜிஎஃப்ல அங்க காட்டுறாங்களா, அந்த படத்துல காமிக்கும் போது என்னன்னா 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு மக்கள் வைஷ்ணவிசத்தை ஃபாலோ பண்றாங்க, அந்த பசுபதி கேரக்டர்லாம் வந்து வைஷ்ணவிசத்தை ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் அவங்கெல்லாம் வந்து அந்த புத்தரை ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது மாதிரி உண்மையாவே 2 பிரிவா இருந்தாங்களா, இல்ல எல்லாரும் வந்து வைஷ்ணவிசத்தை தான் ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தலைவருங்க வந்து பௌத்த மதத்தை வந்து உருவாக்குனது ஒரு பக்கம். அது அதாவது வரலாற்றில் வந்து புத்தரே பார்த்தீங்கன்னா அது 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இது. அந்த புலால் உண்ணக்கூடாது, பிரத்தியார் மனைவி மேலே ஆசைப்படக்கூடாது, மது அருந்தக்கூடாது, விலங்குகளுக்கு துன்புறுத்தக்கூடாது, பிறத்தவன் சொத்து மேலே ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் தான் 5 கொள்கைங்க புத்தருது. இப்போ அது மாதிரி அவங்க அப்போ வந்து இதில் எப்படி கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த படத்தில் காமிக்கிறது வந்து நாகர் சமூகம். அதை வந்து குறிப்பிடுறாங்க. நாகர் சமூகம் எப்படின்னா அம்பேத்கரோட புக்கில் எழுதியிருக்கார். அவரே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் ரஞ்சித் அவர். நாகர் சமூகம் மலைவாழ் மக்கள் வந்து அழிச்சதாக காமிச்சிருக்கார். அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் போயிட்டு அவங்க லேண்டை பிடுங்குன்றா தான் காட்டுறாரு. தமிழ் ஆளுங்க ஆல்ரெடி அடிமைப்பட்டு தான் ஜமீன்தாருங்க கையில் இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அதுலேருந்து உடச்சி போனதாக வந்து காட்டி தான் அங்கே போய் இருக்கிற மலைவாழ் மக்கள் ட்ரைப்ஸை வந்து இது பண்ண மாதிரி காட்டிட்டு அதில் வந்து ஃபேண்டசி கொண்டு வந்துட்டார் அந்த ஃபிலிமில். ரியல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பாசிட்டிவ் திங்ஸ். மதங்கள்லாம் எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க, எவ்வளோ தமிழோட வளர்ச்சிக்கு பாடுபட்டாங்க, அவ்வளோ நாடகங்களை கொண்டு வந்தாங்க, புலவருங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. இல்லை, அது பாரஞ்சித் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களோட ஒரு வழியை சொன்னார்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவங்களுடைய நிலம் பிடுங்கப்பட்டது அப்படிங்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுடைய நிலமை மீட்டெடுக்கிறதுக்கு இங்கே இருந்து அதாவது ஜமீன்தார் டைம் இருந்தபோது இங்கே நிலங்கள் வந்து பிடுங்கப்பட்டதுன்றது வரலாறு இருக்குது. அதை மீட்டெடுக்கிறதுக்காக கோலாரில் போய் உருவாக்குனாங்க. அங்கே ஆல்ரெடி பாதுகாக்கிறாங்க நாகர்னு காட்டுறாரு. நாகரின மக்கள் வந்து யாருமே கோல்டு மேலே ஆசைப்படுறது. பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான்லாம் வந்து அயன் எடுக்க தான் போயிருக்காரு. இரும்பு எதுக்காக? அவரோட ஆயுதத்துக்காக. ஆக்சிடென்டலாக கோல்டு கண்டுபிடிச்சிருக்கா, நான் அவ்வளோ எத்துன்னு வர முடியல. எதுவுமே வந்து பற்றற்று வாழ்க்கை அப்படின்றது தாங்க லாஸ்ட்டில் சொல்லுவாங்க. அந்த மொத்த படத்தோட இதுவுமே வந்து அந்த 5th century BC காட்டுறாங்க பாருங்கள். அதில் தான் காட்டுறாங்க புத்தரோட சிலையை காமிச்சு. அப்போ பௌத்தத்தை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அவர் அசோகன் சொல்லிட்டு. அசோகன் வந்து இஸ் ஃபாலோவர் ஆஃப் புத்தா. அவர் பேர் தான் அந்த பையனுக்கு வச்சுருப்பாங்க, தங்கலான் பையனுக்கு. அவன் வந்து இப்போ அந்த தலையை வச்ச உடனே ரீஎஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரியும் அவருக்கு அந்த சிலை கீழே கோல்டு இருந்து இவங்க அலசி இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி ட்ராவல் ஆகும். ஓகே, சுத்த ஃபிக்ஷன் தான் அவர் எடுத்து. ஆமாம், அவரோட ஃபேண்டசி இதை வந்து டிப்ரைவ்டு கிளாஸஸ் வந்து அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக வந்து பிரிட்டிஷ் மட்டும் தான் பாடுபட்ட மாதிரி கட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவன்னா உருவெடுக்கிறது வந்து நம்மளே தான். அவர் அந்த மதுரை பிள்ளை வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் மூலமாக டிப்ரைவ்டு கிளாஸஸை வந்து உயர்த்துறாரு, அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறாரு. அது எல்லாமே வந்து இப்போ இஸ் ஃபோக்கஸிங். ஓகே சார், அந்த அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் எல்லாம் அந்த ஊர் பொதுஜன மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயே கடந்து அடிமையாகிறத விட வெள்ளைக்காரன்ட்ட போய் அங்கே இருந்து கூட சாவலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து தவறுங்க. அது சாவலான்னு, அதாவது இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவனோட வெள்ளைக்காரனோட கிரீடினஸ்ன்னு சொல்லலாம். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து இறந்துட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு மாய வலையினால் தான் இறந்துட்டாங்க கோல்டுன்னு காட்டுறாரு. அது அடிமையாக அவங்க அடிமைலாம் படுத்தலைங்க. இன்னொரு ரெஃபரன்ஸ் அடிமையெல்லாம் படுத்திலாம் வேலை வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து தே காட் த ரைட் பே. அவங்களோட வேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்களோட ஹைலி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அவங்களால வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. இந்த World War II டைமில் வந்து கூட அது கூட ஒன்று சொல்கிறாரு இன்னொரு இன்டர்வியூவில்.
மிலிட்ரியில் இருந்தாங்க நிறைய பேர் கேஜிஎஃப்லேருந்து. அதனால தான் தங்கலான சட்டை போட்டு அவர் குதிரையில் வரா மாதிரி காட்டினேன்னு சொல்கிறார் ரஞ்சித். அதெல்லாம் வேர்ல்டு வார்லாம் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட கருத்து என்னன்னா, எல்லா மதமும் இணக்கமாக இருந்தது. இப்போ வைணவத்தை ஒரு கேளிக்கையா மாதிரி காட்டுனது தவறு. இன்னொன்று வந்து புலால் உண்ணக்கூடாதுன்றது ஒரு இது. எந்த சூழ்நிலைனாலும் ஒன்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது லாஸ்ட்டில் ஒரு அந்த சீனில் நல்லா சாப்பிட்டீங்க. அவர் வந்து ஒரு வெக்கத்தோடு வந்து கூனி குறுகி கையில் அதை வச்சு அது காட்டாத மாதிரியும் அவர் தான் வந்து வைஷ்ணவ கேரக்டர். நெத்தியில் திருமண் இல்லாத போயிட்டு அந்த டைமில் அது அப்படி காட்டி அது அது அவசியம் இல்லை. அது வேற சார் மதத்தில் அங்க அந்த ஆதி திராவிட மக்கள் காமிக்கிறாங்களா, அவங்கெல்லாம் வெல் செட்டிலா தான் இருந்தாங்களா? நிலமெல்லாம் அவங்க கிட்ட கையில எல்லாம் இருந்ததா? ஆதி திராவிட மக்களுக்கு வந்து அவங்க வெள்ளைக்காரர் இருந்தபோது சார் எல்லாரையுமே பிடிங்கிட்டாங்க. ஆமா. வெள்ளைக்காரங்களுக்கு தே வாண்ட் ரெவின்யூ. நீங்கள் வந்து செங்கல்பட்டு இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ரெவின்யூக்காக எல்லாரோட ஈவன் ஜமீன்தார் கூட தான் அவங்கக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு அவங்கள வந்து அவங்கக்கிட்டேருந்து வேலை வாங்குறாங்க. இப்போ வேலை யார் வாங்குறாங்க? ஒடுக்கப்பட்ட ஜனங்களை வந்து வேலை வாங்குறாங்க. ஓகே சார். அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாக்கெட்ஸ் அணியிற மாரி காமிச்சிருக்காங்க. அது சரிதானா அந்த ஹிஸ்டரி? அதெல்லாம் வந்து முளைப்ப வரி கட்டுந்து அதெல்லாம் வந்து கேரளாலே இருந்துருக்குது. அது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கரெக்டு தான். ஜாக்கெட்டு ஃபஸ்ட் டைம் இது இப்போ சில காட்டுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் வந்து முழுக்க முழுக்க அடிமைப்பட்டு போனாங்க அப்படின்ட்டு காட்டுறதும் சரி. அதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மதத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து. ஓகே. ஆனா உண்மையா ட்ரூத்ங்கிறது எல்லாருமே மதுரை பிள்ளை அவரை வந்து ஹெட்டா ஏத்துக்கிட்டு தான் எல்லாமே இருந்தாங்களா? அவர் ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டர். அவர் வைணவ கான்ட்ராக்டர். வைணவத்தை பரப்புனார். நிறைய கான்ட்ராக்டர். ஆனா இந்த படத்துல சுத்தமா அவருடைய இதுமே அது எதுவுமே இல்லைங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஏன் பாரஞ்சித் அவர்கள் எதனால இல்லை. மறைச்சாங்க? அது இப்போ அது ரெஃபரன்ஸு வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட்சன் இதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் இங்கே கொடுக்குறேன். அவருக்கு வந்து வெள்ளைக்காரங்களே வந்து ராவ் சாஹிப்னு சொல்லிட்டு 3 ஜூன் 1922 அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவருடைய ராவ் சாஹிப் மெடல் எங்கள் கொள்ளு தாத்தா. அது எதுக்குன்னா அவரோட ஆனஸ்ட்டு சின்சியாரிட்டி. இப்போ இந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைஞ்சு ஒர்க் பண்ணி டிப்ரைவ்டு கிளாஸஸ்க்கு வந்து அவங்களோட ரைட்ஸை வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஸோ இதை வந்து மெயினாக காட்டியிருக்கலாம். இப்போ இதை வந்து ஏன்னா வந்து அடிமைப்பட்டு தான் உழைச்சி வந்தாங்க அப்படின்றத வந்து பண்ணாத டிப்ரைவ்ட் கிளாஸஸ்க்கு வந்து அவங்க தலைவன் வந்து இப்போ எல்லாமே சமமாக வாங்கி கொடுத்ததா இது பண்ணியிருக்கலாம். ஓகே. சமத்துவமாக தான் வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. வெள்ளைக்காரன் வந்து அடிமையா இருந்தது கிடையாது. அடிமையாலாம் இருந்தது கிடையாது. ஓகே. தே காட் த ரைட். இது அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த படத்து மூலமாக அங்கே என்ன டெவலப்மெண்ட் நடக்குது, அங்கே என்ன இது ஆகுதுன்றதையும் வந்து பார்க்கணும். வெறும் வந்து வெகுஜன மக்களுக்கு வந்து வரலாறு வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்குது. வரலாறு வந்து பழங்குடியினர் மட்டும் அப்படியே வந்து காட்டிட்டாங்க. பழங்குடியினரும் காட்டினாங்க. வடார்காட் மாவட்டத்தில் வந்து எப்படி அங்கேருந்து வேலைக்கு போனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரியல் ஹிஸ்ட்ரி என்ன கேஜிஎஃப். இப்போ மைண்ட்ஸ் மூடி நானே பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு. அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து வாயு கசிவுங்க இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படியே மரணிச்சிடுவாங்க. ரொம்ப கடினமாக ஃபாதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே. எல்லாருமே இப்போ கான்ட்ராக்டராக இருந்தால் சரி அவங்க எல்லாம் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ண எவ்வளோ பேர் வந்து அப்படியே பாறைங்கள்லாம் விழுந்துருங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து குருவிங்களை அமைச்சு வந்து செக் பண்ணுவாங்களாம். ஒரு மைனுக்கும் நடுவில் வந்து வழி இருக்கும். ஓகே சார். நீங்கள் பாரஞ்சித் அவர்கள்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த இன்டர்வியூ மூலிமா? இல்லை இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ அடிமைத்தனத்தை ஹைலைட் பண்ணுறது ஒரு பக்கம், வைஷ்ணவத்தையும் எல்லா மதத்தையும் சமமாக காட்டியிருக்கலாம். இப்போது பௌத்த கொள்கைகளில் அம்பேத்கரோடைய வரலாறு இது சார்ந்து படங்கள் எடுத்திருக்காரு. அதில் வந்து திருமண் அணிஞ்சு இருக்கிறவரை வந்து ஒரு கேளிக்கை மாதிரி இப்போ அதை வந்து பண்ணுறது வந்து தான் வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். அது இப்போ காட்டாமல் இருந்துக்கலாம். அவர் வந்து பூநூல் இதை பற்றி ஒரு விவாதம் பண்ணுறார். அந்த இன்னொரு ஆள் அந்த கைலாஷம்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு பூநூல் பற்றி விவாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ராமானுஜரை சொல்லணும் அப்படின்னு இப்போ அவர் ராமானுஜாச்சாரியர் வந்து செயின்ட்டு ஒரு சித்தர் மாதிரி அவர் வந்து இப்போ இவரோட அவதாரம் ஆதிசேஷன் பெருமாளோட அவதாரமாக 120 வருஷம் பூமியில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் வைஷ்ணவம்
ஒரு ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது, ஓரான் வழியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் காது செவி வழியாக வந்து தான் வைஷ்ணவத்தோட கொள்கைங்க பரவிடுது. அவர் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாரு. அந்த பிராப்தத்தை கொடுத்தாரு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஜனங்களுக்கு அதில் டிப்ரைவ்டு கிளாஸஸில் ஆல்ரெடி பெருமாளை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள ஆச்சாரியர்களை கேஜிஎஃப்க்கு வர வச்சு அவர் பஞ்சசமஸ்காரம் 150 பேருக்கு பண்ண வச்சு நம்பெருமாள் திருமேனி அவரோட சிலை தங்கத்திலே ப்ரொபோர்ஷனேட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அந்த காலத்தில் வந்து வழிபட வச்சுருக்கார். அது திருக்குலத்தார் அடியாருங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து கோயில் உள்ள நுழையக்கூடாதுன்னு இருந்த காலகட்டத்தில் வந்து அவர் உருவாக்கி அதை வந்து பண்ணார். அது ஈக்குவாலிட்டியை மதுரை பிள்ளை கொண்டு வந்திருக்கார். ஓகே சார். அந்த காலகட்டத்தில் ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கார். ஒரு தலைவனால் தான் முடியும். அது நெத்தியில் இருக்கிற குறியீடு கரெக்டாக காமிக்கணும், ஒரு கேளிக்கையாக கிண்டலாக காட்டக்கூடாது. ஓகே சார். ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.